السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم إلى آخر آية. قال رسول الله صلى الله عليه وسلم من أراد الحج فليتعجل. وقال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق نبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நாம் அனைவர்கள் மீதும் முழுமையாக உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகள் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நிரந்தரமான பாதுகாப்பை தந்தருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், தீயில் கருகி இறந்து போகுதல், தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல் போன்ற தீய மரணங்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக. களிமாவோடு மரணிக்கக்கூடிய நசீவை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, நாம் எல்லாம் இப்பொழுது புனிதமான துல்காதாவுடைய மாதத்திலே வீற்றிருக்கின்றோம். இந்த துல்காதாவுடைய மாதம் புனிதமான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்குண்டான தயாரிப்புகளில் ஈடுபடக்கூடிய நேரமாக இருக்கின்றது. உலகெங்கிலும் நாடெங்கிலும் புனித இறை இல்லமாக திகழக்கூடிய காபாவை நோக்கி லட்சோப லட்ச மக்கள் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய கட்டளையை உடனடியாக விரைவாக செய்வதற்குண்டான தயாரிப்புகளில் ஈடுபடக்கூடிய மாதம் இந்த ஷவ்வாலுடைய மாதமாக இருக்கின்றது, துல்காதாவுடைய மாதமாக இருக்கின்றது. ஷவ்வாலுடைய மாதத்தை கடந்து இப்பொழுது துல்காதாவுடைய மாதத்திலே இருக்கின்றோம். இன்னும் சில தினங்களில் அந்த துல்ஹஜ்ஜுடைய மாதமும் பிறக்க இருக்கிறது. பெருமக்களே, இஸ்லாத்தினுடைய பார்வையில், ஷரியத்தினுடைய கண்ணோட்டத்திலே நாம் பார்த்தோம் என்றால், விரைவாக செய்யக்கூடிய ஒரு அமல் இருக்கிறது என்றால், மிக முக்கியமான ஒரு கடமை இருக்கிறது என்றால் அது ஹஜ் மட்டும்தான் என்பதை நாம் தெள்ள தெளிவாக சொல்லலாம். பெருமக்களே, மிக முக்கியமான மிக அவசியமான இந்த காலகட்டத்திலே நிறைவேற்றக்கூடிய வசதி படைத்த சீமான்களுக்கு, செல்வந்தர்களுக்கு இந்த கடமையை உடனடியாக செய்வதற்குண்டான வேலைகளில் நாம் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பெருமக்களே, இஸ்லாம் என்பது மனித சமூகத்திற்கு வகுத்து தந்த வெறும் கடமை மட்டுமல்ல. இஸ்லாம் மனித சமூகத்திற்கு சில கடமைகளை வகுத்து தந்திருக்கிறது. அதை வெறும் கடமையாக நாம் கருதக்கூடாது. அந்த கடமையை நிறைவேற்றுவதன் காரணமாக நிறைய நன்மைகளை அல்லாஹு தஆலா நமக்கு தருகிறான். மட்டுமல்ல, உலகளாவிய அளவிலே மனித குலத்தை ஒன்றுபடுத்தி ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு அமல் இந்த ஹஜ்ஜுடைய அமல். இஸ்லாத்தின் கடமைகளிலே நாம் பார்த்தோம் என்றால் சமத்துவம் உண்டு,
சகோதரத்துவம் உண்டு, மனித நேயம் உண்டு, வேறுபாடுகளை களைந்து முழு மனித சமூகத்தையும் ஒரே அணியில் ஒன்றுபடுத்தக்கூடிய உன்னத வழிகாட்டுதல் இந்த இஸ்லாத்தினுடைய கடமைகளிலே இருக்கிறது. அது இந்த புனிதமான ஹஜ்ஜிலே இருக்கிறது. சமத்துவம் இருக்கிறது, சகோதரத்துவம் இருக்கிறது, மனித நேயம் இருக்கிறது. வேறுபாடுகளை களைந்து முழு மனித சமூகமும் ஒரே அணியில் ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு உன்னத வழிகாட்டுதல் இந்த ஹஜ்ஜுடைய அமலிலே இருக்கிறது. இதை மனித சமூகம் விளங்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு தருணமான இந்த துல்காதாவுடைய மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். நம்முடைய ஊராக இருந்தாலும் மற்ற வெளி ஊராக இருந்தாலும் இந்த தருணத்திலே இந்த நேரத்திலே எத்தனையோ லட்சோப லட்ச மக்கள் அந்த ஹஜ்ஜு என்னும் கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லமாக திகழக்கூடிய கௌபாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார். பெருமக்களே, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகளில் ஒன்று தொழுகை. வெறும் அந்த தொழுகை குனிவதும் நிமிர்வதும் உதட்டளவிலே நாம் மந்திரங்களை முழுவதும் கொண்ட ஒரு சடங்காக, ஒரு சம்பிரதாயமாக அல்ல. நாள் ஒன்றுக்கு 5 நேரமும் இறைவனை படைத்த இறைவனை வணங்க பள்ளிவாசலை நோக்கி நாம் என்ன செய்கின்றோம்? சென்று கொண்டிருக்கின்றோம். தொழுகை என்பது ஒரு இபாதத். அல்லாஹ் நம் மீது விதித்த கடமை. வெறுமன குனிந்தால் மட்டும் போதும், தொழுகையினை வெறுமன நாம் நிமிர்ந்தால் போதும் என்பதாக அல்ல. ஒவ்வொரு நாளும் அந்த 5 நேர தொழுகையை இறை அச்சத்தோடு இறை பயத்தோடு தொழுவதற்காக பள்ளிவாசலிலே எல்லா மக்களும் ஒன்று கூடுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெருமக்களை, அங்கே ஏழை செல்வந்தன் என்ற ஏற்ற தாழ்வு அங்கே களையப்படுகிறது. பள்ளிவாசலிலே தொழுகைக்காக ஒரு மனிதர்கள் வந்து விட்டார்கள், சில மனிதர்கள் கூடிவிட்டார்கள் என்றால் அங்கே ஏற்ற தாழ்வு களையப்படுகிறது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேற்றுமை வேறெடுக்கப்படுகிறது. முதலில் வந்தவருக்கு முதல் இடம், அடுத்து வந்தவருக்கு அடுத்த இடம். அரசனும் ஆண்டியும் அருகருகிலே எந்த பாகுபாடும் இல்லாமல் சமத்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரு அமல், ஒரு செயல் இந்த தொழுகையிலே இருக்கிறது என்பதை நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொழுகைக்காக மனிதர்கள் பள்ளிவாசலை நோக்கி வந்து விட்டார்கள், வாங்கு சொல்லப்பட்டு விட்டது என்பதாக இருந்தால் பெருமக்களை, இங்கே எந்த ஒரு பாகுபாடையும் நாம் பார்க்க முடியாது. செல்வந்தன் ஏழை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எந்த ஒரு வித்தியாசத்தையும் பார்க்காமல் அல்லாவை பயந்து அல்லாவை அஞ்சி நிறைவேற்றக்கூடிய ஒரு அமல் இந்த தொழுகை அமல். இந்த தொழுகை என்ற ஒரு இபாதத் என்பதை நம்முடைய கவனத்திலே வைக்க வேண்டும். பெருமக்களே, அந்த சமத்துவத்தின் மாபெரும் அறைகூவலாக, அந்த சமத்துவத்தின் மாபெரும் வெளிப்பாடாகத்தான் ஹஜ் என்னும் கடமை திகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. ஹஜ் என்னும் கடமை இதன் மூலமாகத்தான் நமக்கு அல்லாஹு தஆலா ஹஜ் கடமை இல்லை சமத்துவத்தை போன்று, ஹஜ் கடமையிலே சமத்துவத்தை போன்று, சகோதரத்துவத்தை போன்று, ஒற்றுமையை போன்று வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. ஹஜ்ஜிலே நீங்கள் பார்த்தால் அங்கே சமத்துவத்தை பார்க்கலாம். ஹஜ் என்னும் கடமையை நிறைவேற்றக்கூடிய அந்த தருணத்திலே சகோதரத்துவத்தை பார்க்கலாம், சமத்துவத்தை பார்க்கலாம், ஒற்றுமையை பார்க்கலாம். வேறு எந்த அமலிலும் பார்க்க முடியாது. இந்த ஹஜ் என்னும் அமலிலே நீங்கள் பார்க்கலாம். எப்படி தொழுகையிலே ஒரே சஃபிலே எல்லா மக்களும் ஒரே அணியாக அங்கே எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் தொழுகையை நிறைவேற்றுகின்றார்களோ அதே போன்றுதான் அந்த ஹஜ் என்னும் அமலை அங்கே நிறைவேற்றப்படுகின்றது. பெருமக்களே, ஹஜ் என்னும் அந்த செயல்பாடு, அந்த அமல் எந்த அளவுக்கு இந்த மனித சமூகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு படிப்பினையாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், இனத்தால், குலத்தால், நிறத்தால், தேசத்தால், நாம் உண்ணக்கூடிய உணவால், நாம் உடுத்தக்கூடிய உடையால், பேசும் மொழியால், பின்பற்றும் கலாச்சாரத்தால் வேறுபட்ட அனைவரும் ஒரே மொழியோடு, ஒரே உடையோடு, ஒரே முறையின் பிரகாரம் ஒரே இடத்திலே ஒரே அணியாக திரண்டு நிற்கக்கூடிய அந்த அமலை நிறைவேற்றக்கூடிய ஒன்றுதான் ஹஜ் என்பதை நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜின் மூலமாக சமத்துவத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், ஒற்றுமையை பார்க்கின்றீர்கள். எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் இந்த அமலை மனித சமூகம் என்ன செய்கிறது? நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பயணம்,
விரைவாக செய்யக்கூடிய ஒரு அமல் இந்த ஹஜ் என்னும் அமல் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்திருக்கின்றார்கள், அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், உலகத்தினுடைய அனைத்து கண்டங்களும் அங்கே சங்கமாக இருக்கின்றது. உலகத்தினுடைய அனைத்து நாடுகளும் அங்கே சங்கமிக்கிறது. உலகத்தினுடைய அனைத்து மொழிகளும் அங்கே சங்கமிக்கிறது. உலகத்தினுடைய அனைத்து நிறங்கள் அங்கே சங்கமாகிறது. உலகத்தினுடைய அனைத்து மனிதர்களும் அங்கே என்ன செய்கின்றார்கள், சங்கமிக்கின்றார்கள் என்பதை நாம் இந்த ஹஜ் என்னும் அமலிலே பார்க்க முடிகின்றது. அகில உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய அமெரிக்காவிலிருந்து ஒரு காலத்திலே சூரியன் அஸ்தமிக்காத நிலப்பரப்பை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த இங்கிலாந்தில் இருந்து, ஒவ்வொரு நாட்டிலிருந்தும், அமெரிக்காவில் இருந்து, இங்கிலாந்தில் இருந்து, இன்னும் காணும் இடமெல்லாம் காடுகள் நிரம்பிய இடம் ஆப்பிரிக்கா இடம். இறைவனை மறுக்கும் சித்தாந்த கற்பனையிலே மூழ்கி போயிருந்த கம்யூனிஸ்ட் தேசங்களில் இருந்து முஸ்லிம்கள் எண்ணிக்கையில் முதலிடம் வகிக்கக்கூடிய இந்தோனேசியா, இப்படி ஒவ்வொரு நாடுகளில் இருந்தும் ஒவ்வொரு மூளை முடுக்குகளில் இருந்தும் இந்த அல்லாஹ் நம்மீது இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக கட்டளை பிறப்பித்து விட்டான், ஆணையிட்டு விட்டான் என்பதாக கோடான கோடி மக்கள் இந்த அமலை நிறைவேற்றுவதற்காக கூட்டம் கூட்டமாக அங்கே சங்கமிக்கின்றார்கள் என்பதை நாம் காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, இந்த அமலை அல்லாஹு தஆலா நம்மீது விதியாக்கி இருக்கிறான். எப்படி தொழுகையை நாம் இறையச்சத்தோடு இறை பயத்தோடு நிறைவேற்றுகின்றோமோ அதே போன்றுதான் இந்த ஹஜ் என்னும் அமலை வசதி படைத்தவர்கள், உடல் ராகத்துள்ளவர்கள் இந்த அமலை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு விரைவாக செய்ய வேண்டும், வேகமாக செய்ய வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது, அறிவுறுத்துகிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் எத்தனையோ வசதி படைத்தவர்கள், எத்தனையோ உடல் ராகத்துடையவர்கள் இந்த ஹஜ் என்னும் அமலை நிறைவேற்றுவதற்கு தாமதமாகிக் கொண்டிருக்கின்றார்கள், தாமதப்படுத்துகின்றார்கள் என்பதை நாம் உலகத்திலே பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, கூட்டம் கூட்டமாக அங்கே சங்கமிக்கக்கூடிய மக்களுடைய அந்த நிலைமையை நாம் பார்க்க முடிகின்றது. எந்த குழப்பங்களும் இல்லாமல், எந்த பிரச்சனைகளும் இல்லாமல், எந்த வேறுபாடுகளும் இல்லாமல், எந்த கலாச்சாரத்தினுடைய மோதல்கள், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அங்கே நிம்மதியான முறையிலே அந்த ஹஜ் என்னும் அமலை மக்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்றால், பெருமக்களை, இந்த அமலின் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு எத்தனையோ படிப்பினைகளை சொல்லித் தருகிறான், எத்தனையோ பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றான். ஒரு இடம் இருக்கிறது, ஒரு இரண்டு மனிதர்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் அங்கே சண்டை வர நேரங்கள் ஆகிவிடும், பிரச்சனைகள் வரும். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை என்ன செய்வார், திட்டுவார், அங்கே விவாதம் நடைபெறும், பிரச்சனை ஏற்படும் என்பது நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இளைஞர் ஒருவன், ஒரு கிதாபிலே வரக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு இளைஞன் பெரிய ஒரு நபரிடம் கேட்கின்றார், உலகத்திலே சண்டையே வராமல் உலகம் இருக்குமா, உலகத்திலே எந்த பிரச்சனைகளும் எந்த சிக்கல்களும் இல்லாத உலகத்தை நாம் பார்க்க முடியுமா என்று கேட்கின்ற பொழுது அந்த இளைஞன் சொல்கிறான், இரண்டு மனிதர்கள் உலகத்திலே இருக்க இருக்க பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். உலகத்திலே இரண்டுக்கும் மேற்பட்ட மனிதர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டே இருந்தால் பிரச்சனைகள் இருக்கும், சண்டை ஏற்படும், கலவரம் ஏற்படும், கணவன் மனைவிக்கு பிரச்சனை, பிள்ளை பெற்றோர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை, தலைவன் தொண்டனுக்கு மத்தியிலே பிரச்சனை, இப்படி பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். எப்பொழுது இரண்டு மனிதர்கள் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டங்கள் வரை பிரச்சனை, மோதல், சிக்கல் எல்லாம் வந்து கொண்டேதான் இருக்கும் என்பதாக அந்த இளைஞன் அந்த பெரிய மனிதரிடம் சொன்ன பொழுது அந்த இளைஞன் கேட்டான், அந்த பெரியவரிடம் கேட்டான், அப்படி என்றால் அந்த இருவரிலே ஒருவர் இறந்து விட்டால் பிரச்சனை வராதா என்று கேட்கின்ற பொழுது நிச்சயமாக பிரச்சனை வரும். எப்பொழுது என்றால் அந்த மனிதன்
எப்ப ஒரு மனிதன் இறந்து விட்டாலும் அந்த இன்னொரு மனிதன் இருப்பான் அல்லவா, அந்த மனிதனுடைய வலது கை இடது கையை சண்டை போட்டுக் கொண்டிருக்கும், இடது கையோடு பிரச்சனை செய்து கொண்டு இருக்கும் என்பதாக அந்த பெரிய மனிதர் அந்த இளைஞனிடம் சொன்னார். பெருமக்களே, ஆக கூட்டம் கூட்டமாக மக்கள் சந்திக்கக்கூடிய இடம் அந்த கஅபா. அந்த இறை இல்லம் லட்சோப லட்ச மக்கள், 40 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் சங்கமிக்கக்கூடிய இடம் அந்த கஅபாவாக இருக்கிறது. ஆனால் இதுவரை அந்த இடத்திலே எந்த பிரச்சனை நடந்ததாக வரலாறு உண்டா, எந்த கலவரம் ஏற்பட்டதாக சரித்திரம் உண்டா என்று பார்த்தால் இல்லவே இல்லை. இதுதான் ஹஜ் என்னும் கடமை. நமக்கு அல்லாஹ் இந்த ஹஜ்ஜிலே மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறான், மிகப்பெரிய படிப்பினையை சொல்லித் தருகிறான், மிகப்பெரிய ஒரு சமத்துவத்தை, மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையை அல்லாஹு தஆலா இந்த ஹஜ்ஜின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான், வெளிப்படுத்துகிறான் என்பதை இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமத்துவம் போதிக்கக்கூடிய மாபெரும் பல்கலைக்கழகம் அந்த கஅபா தான். அந்த கஅபாவை நோக்கிதான் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் எல்லா நாடுகளிலிருந்தும் எல்லா மூலை முடுக்குகளிலிருந்தும் அந்த கஅபாவை நோக்கி செல்கின்றார்கள். என்றால், யா அல்லாஹ், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, என்னுடைய குடும்பத்திலே இன்ன சிக்கல்கள் இருக்கிறது, இன்ன குழப்பங்கள் இருக்கிறது, உன்னுடைய இறை இல்லமாக அந்த கஅபாவுக்கு வந்தாதான் என்னுடைய பிரச்சனை நீங்கும், என்னுடைய சிக்கல்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ஆகையால் உன்னுடைய கஅபாவை நோக்கி இந்த புனித இல்லத்தை தரிசிக்க வேண்டும், இந்த புனித ஆலயத்தை சந்திக்க வேண்டும் என்பதாக நான் வந்திருக்கிறேன் என்பதாக ஒவ்வொரு மனிதர்களும் அந்த புனித கஅபாவை நோக்கி ஹஜ் என்னும் அமலை நிறைவேற்றுவதற்காக நாம் சாறை சாறையாக செல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, அப்பேற்பட்ட ஒரு நேரம் இந்த துல்காதாவுடைய மாதம் இந்த மக்கள் ஹஜ்ஜுக்காக தயாரிப்புகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நேரம். நம்முடைய பகுதிகளில் இருந்து 50க்கும் மேற்பட்ட, இன்னும் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் சார்பாக 200க்கும் மேற்பட்ட ஹாஜிகள் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக செல்கின்றார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள், எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமக்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க தங்களுடைய மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மக்கமா நகரத்திலே தன்னந்தனியாக எந்த விதமான மனிதர்களுடைய நடமாட்டமே இல்லாத அந்த இடத்திலே விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆவை செய்தார்கள், அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆவை கேட்டார்கள். ஃபஜஅல் அஃஇததம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், மக்களுடைய உள்ளங்களை யா அல்லாஹ் இந்த கஅபாவின் பக்கம் திருப்பி விடுவாயாக. மக்களினுடைய ஆசைகள், அவர்களுடைய ஆர்வங்கள், அவர்களுடைய எல்லா விதமான எண்ணங்களையும் இந்த கஅபாவை நோக்கி திருப்பி விடுவாயாக என்று துஆ செய்தார்கள். பெருமக்களை, அவர்கள் செய்த அந்த துஆவினுடைய பிரதிபலிப்பு, அவர்கள் கேட்ட அந்த துஆ தான் இன்று எத்தனையோ மக்கள் இன்று ஹஜ்ஜுக்காக வந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இதுவரை அந்த கஅபாவை காணாதவர்கள் சீக்கிரம் காண வேண்டும், அதை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையும் ஆர்வமும் நமக்கு வருவது கடமையாக இருக்கின்றது. பெருமக்களை, அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ஜுக்காக ஒரு கூட்டம் ஆசையோடு ஆர்வத்தோடு மக்காவுக்குள் நுழைந்தது. அதிலே ஒரு பெண்மணி, என்னுடைய இறைவனுடைய இல்லம் எங்கே என்பதாக கேட்டார். அவளுக்கு சொல்லப்பட்டது, இதோ இதுதான் உன்னுடைய இறைவனுடைய கஅபா இல்லம் என்று சொல்லப்பட்டவுடன் அந்த பெண்மணி வேகமாக சென்றவள் கஅபாவை கட்டி தழுவி முத்தமிட்டு கொண்டிருந்து அந்த கஅபாவினுடைய அந்த இடத்திலே முகத்தை வைத்து எடுப்பதற்கு முன்பதாகவே அவள் அந்த நேரத்திலே மரணத்தை சந்தித்து விடுகிறார், மரணமாகின்றார் என்பதை நாம் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் என்பதை கிதாபிலே பார்க்க முடிகின்றது. என்றால் பெருமக்களை, இதுதான்
என் இறைவனுடைய இல்லமா என்று கேட்டுக்கொண்டே சென்றாலே இதுதான் அல்லாஹ்வின் மீதுள்ள அந்த அன்பினுடைய வெளிப்பாடு. இதுதான் உண்மையான அன்பு என்பதை இந்த நேரத்திலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய வழியிலே கால் ஊனமான ஒரு மனிதரை கண்டேன். மிகவும் சிரமப்பட்டு கொண்டு கௌபாவுக்கு நீண்ட தூரம் அவர் பயணித்துக் கொண்டே வந்தார். பயணித்துக் கொண்டு எங்கே போகின்றீர்கள் என்று நான் கேட்ட பொழுது ஹஜ்ஜுக்காக செல்கிறேன் என்பதாக அந்த ஷகீக் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் அந்த மனிதர் சொன்னார். எங்கிருந்து நீங்கள் வருகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது, நான் நஹ்ரான் என்ற நகரத்தில் இருந்து வராவுன் என்ற அந்த மத்திய ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு எவ்வளவு நாட்களாக நான் தொடர்ந்து வருகின்றேன் என்றால் சுமார் 10 வருடங்களாக அந்த ஹஜ் என்னும் அந்த புனித அமலை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே, ஒரு ஆசையிலே, ஒரு ஆர்வத்திலே அந்த நஹரான் என்ற நகரத்தில் இருந்து 10 வருடங்களாக நடைப்பயணமாக நான் கால் ஊனத்தோடு அந்த அமலை நிறைவேற்றுவதற்காக வந்து கொண்டே இருக்கின்றேன் என்பதாக அந்த மனிதர் சொன்னவுடன் ஷகீக் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், மிகவும் ஆவேசப்பட்டார்கள். ஏன் ஆச்சரியப்படுகின்றீர்கள், என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது, உங்களுடைய பயணத்துடைய தூரத்தை, அதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட சிரமம் எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது, மிகப்பெரிய ஒரு வியப்பை கொடுத்தது என்பதாக ஷகீக் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன பொழுது அந்த கால் ஊனமானவர் சொன்னார், இதுதான் என்னுடைய இறைவனுக்கு என்னை நெருக்கி வைப்பதற்கு உள்ள ஒரு அமல். இதன் மூலமாக எனக்கு எந்த சிரமமும் இல்லை. நான் 10 வருடங்களாக நடைபயணமாக ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக நான் வந்து கொண்டிருக்கிறேன். இதன் மூலமாக எனக்கு ஏற்படக்கூடிய சிரமம் ஒரு சிரமமே இல்லை. இதன் மூலமாக எனக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையே இல்லை. நான் அல்லாஹ்வை நோக்கி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்காக, இந்த அமலை நிறைவேற்றுவதற்காக நான் இப்படி நடந்து கொண்டேன் என்பதாக அந்த கால் ஊனமான மனிதர் ஷகீக் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் சொன்னார்கள் என்றால், பெருமக்களை, இந்த ஹஜ் என்னும் இந்த பயணம் எவ்வளவு பெரிய ஒரு ஆன்மீக பயணம், எவ்வளவு பெரிய ஒரு புனிதமான ஒரு அமல். அந்த அமலை நிறைவேற்றக்கூடிய தருணத்திலே இப்பொழுது மக்கள் இருக்கின்றார்கள். பெருமக்களை, ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் உலகளாவிய அளவிலே இந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கத்தை, உண்மையான அன்பை பெறுவதற்கு இந்த ஹஜ்ஜின் மூலமாக, இந்த ஹஜ்ஜுடைய அமலின் மூலமாக வெளிக்காட்ட இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஹஜ்ஜ, யார் ஹஜ்ஜை நாடுகின்றார்களோ, ஹஜ் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை பிறக்கின்றதோ, அவர்கள் விரைவாக அந்த ஹஜ் என்னும் அமலை நிறைவேற்றவிட்டும். இன்னும் வசதி படைத்தவர்கள், இன்னும் மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்பில் உள்ளவர்கள் 5 வருடங்களுக்கு ஒரு முறை அவர்கள் ஹஜ் செய்தால் அது கடமையாக ஆகிவிடும். இன்னும் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கின்றது, இன்னும் அவர்களுக்கு அதிகமான சொத்து பத்துகள் இருக்கிறது என்றால் 5 வருடத்திற்கு ஒரு தடவை அவர்கள் என்னிடம் வந்து செல்லட்டும், என்னுடைய அருளை பெற்றுக் கொள்ளட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக சொல்லி இருக்கின்றார்கள் என்றால், பெருமக்களை, அந்த புனிதமான அமலை நிறைவேற்றுவதற்கு எந்த அளவுக்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும். இந்த அமல் எவ்வளவு புனிதமான அமல். இந்த அமலின் மூலமாக அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும். இன்னும் அல்லாஹ் தஆலா இந்த அமலை பொருந்தி கொண்டு முழுமையான கூலிய அல்லாஹ் தஆலா நாளை சுவனத்திலே நமக்கு தருவான் என்பதிலே எவ்வித சந்தேகமில்லை. ஆக பெருமக்களை, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக அல்லாஹ் தஆலா ஹஜ் என்னும் அமலை உடனடியாக நாம் அனைவர்களும் நிறைவேற்றக்கூடிய அந்த நசீபை, வாய்ப்பை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹி தவ்ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.